நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஜனாசாக்கள் அடக்கி இருப்பாங்க வாழ்க்கையில. தலைவரா இல்லையா? தலைவரண்டா அப்படித்தான் மையத்துக்கு இறங்கும். தலைவரண்டா ஹாதிமுல் உம்மத்துடைய ஹாதிம் தான், அவர் தான் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 கபர்களுக்கு தான் இறங்கியிருக்காங்க. அதுல ஒரு கபர் தந்த மனைவியில கபருக்கு இறங்கினாங்க. யார கபர்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கபருக்கு இறங்கி மையத்தை அடக்கினாங்க. இப்படி வாழ்ந்த குடும்பம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார், இப்படி ஒரு குடும்பம் உலகத்துல வாழுது இன்றைக்கு. கணவனும் நல்ல, மனைவி நல்ல. மாஷா அல்லாஹ். அப்படி குடும்பமா எங்கட குடும்பத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. எதிர்காலத்தில் எங்கட பிள்ளைகளுக்கு அப்படி குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும். எங்கட பெண் பிள்ளைகளுக்கு அப்படி குடும்பத்தை அமைச்சு கொடு. தேவையில்லாத குடும்பத்தில் கொண்டு சேர்த்து விட்டுற கூடாது, பின்னால வரும். எங்கட மகனை நல்லா ஆக்கிட்டு எடுக்கிற மருமகள் நல்லவளா இருக்கும். அவங்களுக்கு தான் குர்ஆனுடைய சட்டம் எல்லாம், மற்றவங்களுக்கு அல்ல. இஸ்லாம் இல்ல, மார்க்கம் இல்ல சகோதரர்களே. போய் வேற இடத்தை எடுத்துட்டு வந்துட்டாரு. அங்கங்க இஸ்லாம் பார்க்கிற, அங்கங்க நிம்மதி பார்க்கிற, அங்கங்க சொர்க்கம் பார்க்கிற. அந்த ஊடு நரகம் தான், அந்த ஊடு நரகம் தான். அது பேசி வேற இல்ல. முதல் கோணல் முற்றிலும் கோணல், முதல் கோணல் முற்றிலும் கோணல் இல்ல. இந்த நாலு வீட்டுல பிரச்சனைதா, குடும்ப பிரச்சனைதா. யாரப்பா செலக்ட் பண்ணீங்க? யார் எடுத்தீங்க? முதல் முனாஃபிக் வேற, காஃபிர் வேற. கெட்ட குடும்பம் இருக்குது உலகத்தில். பிஸாஹுல் அஷீரா. நபி அவங்க சொன்னாங்க, ஒருத்தன் வார நேரம் சொன்னாங்க, நான் வாரான் பாப்பாண்டாங்க. யார்? ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, நான் வாரான் கவனம். அப்படி இருப்பான். எங்கள்ல பெய்த்திரப்பட கிட்டையும் போயிடப்படாத அந்த குடும்பத்துக்கிட்ட. நான் வாரான் சஃப குழப்பி சொல்றேன் இல்லையா எங்களோட பாசல. பிஸாஹுல் அஷீரா. டொரண்டோல இருக்கான், ஹாமான் இருக்கான், ஃபிரௌன் இருக்கான் டொரண்டோல. ஃபிரௌன் குடும்பத்துக்கு போனா எப்படி? ஹாமான் குடும்பத்துக்கு போனா முடிஞ்சு, அந்த பிள்ளை முடிஞ்சு, அந்த மாப்பிள்ளை முடிஞ்சு. இந்த சீரழி அதுதானே குடும்பங்கள் எல்லாம். பிஸாஹுல் அஷீரா. கெட்டவன் வாராண்டாங்க நபி ஸல்லல்லாஹு. அவ்வளவு பெரிய உயர்ந்த நபி சொல்றாங்கண்டா படிச்சு தந்தாங்க எங்களுக்கு. அதனால சகோதரர்களே, முதலாவது குடும்பம், கணவன் நல்லா இருக்கணும், மனைவி நல்லா இருக்கணும். இன்னொரு உதாரணம் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 18 வருஷம் நோய். பெரிய செல்வந்தர். நோயால முழு செல்வமும் அழிஞ்சிட்டு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அய்யூப் வானான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா மனைவி மட்டும் பிடிச்சிட்டாங்க. ஏண்ட கணவன் கணவன் தான். நல்ல மனைவி இருக்காலே ஒரு நாளும் போக மாட்டார். நல்ல மனைவி ஒரு நாளும் உங்களுக்கு என்ன வந்தாலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்ல நபி அவங்கள மடியில தூக்கி வச்சால் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? நல்ல கணவன் நல்ல மனைவி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி போல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து கோபம் வார. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கோவத்துல சொல்லிட்டாங்க ஒரு பிரச்சனையில, என் மனைவிக்கு 100 கசை அடிப்பேன், 100 அடி அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. என்ன செய்யறது? இப்ப இவ்வளோ பார்த்த மனைவி, 18 வருஷமா பார்த்த மனைவிக்கு அடிக்கலுமா? அதானே மனைவிமாருக்கு அடிக்க கூடாது, மனைவிமாருக்கு அடிக்க கூடாதுன்றைக்கு அதுக்கு தானே. ஏன்? நல்லா பார்க்கிறவங்க, நல்லா கவனிக்கிறவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சம்பவத்தை சொல்றான். என்ன செய்யறது? இப்ப நீங்க 100 வைக்கோல் புல்லுரிக்கு தானே, 100 புல்ல எடுத்து ஒரு அடி அடிங்க. என்ன சத்தியம் பண்ணிட்டீங்களே அடிப்பேன் என்று. சட்டத்தை அல்லாஹ் மாத்தி விட்டார். وخذ بيدك ضغثا فاضرب ولا تحنث. அல்லாஹ் சொன்னான், ஒரு 100 புல்லு கட்டிருக்குதா நோமா, அது வலிக்குமா? அதை எடுத்து ஒரு அடி மனைவி முடிச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது வகையான குடும்பம். அல்லாஹ் எங்கட குடும்பங்கள் அப்படி மாத்துவானாக.
ரெண்டாவது ஒரு குடும்பம் குர்ஆன் சொல்லுது, கணவனும் காஃபிர் மனைவியும் காஃபிர். ஆக உலகத்தில் மோசமான குடும்பம் அது. உலகத்தில் அது மாதிரி கெட்ட குடும்பம் இல்லை. கணவனும் காஃபிர் மனைவியும். எல்லாருக்கும் பாடமான சூரா தப்பத் யதா பாடமா இல்லையா? ஓதுங்க ஓதித்தார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. ஒரு குடும்பத்தை பத்தி சொன்ன சூறா தான் இது. கணவனும் குழப்பம் மனைவியும் குழப்பம். அப்படி இருக்கா இல்லையா? எங்கட காலத்துல பாக்குறோமா இல்லையா? கணவன் யாரு? அபூ லஹப். மனைவி யாரு? உம்மு ஜமீல் அர்வா. ரெண்டு பேர் நரகவாதி. அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும், அவன் நாசமடைந்து விட்டான். அல்லாஹ் நாசம் என்றது போற எப்படி உருப்படுற? அவர் புத்திசாலியா? அவ்வளோ அழகானால் அபூ லஹப், அவ்வளோ செல்வம், அழகு, காசை வச்சு புத்திசாலியாக இயலாது. நாசமா போயிட்டார். அவரை பிள்ளையிலும் உருப்படல. மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவர் சம்பாதித்த செல்வம் ஒன்றும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்க இல்லை. சயஸ்லா நாரன் ذات لهب. கியாமத்துடைய நாளையில் அவன் நரகத்தில் தான் நுழைவான். வம்ராத்துஹு, அவனுடைய மனைவி அல்லாஹ் சொல்றான் உம்மு ஜமீல். வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். முள்ளுகளை சுமக்கக்கூடியவள். ரபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வரக்குள்ள முள்ள பரத்தி வச்சிருப்பார் காலில் குத்துறதுக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அப்படியே தூக்கிட்டு வரும்பொழுது கழுத்தில் எறிட்டு அந்த முள்ளுடைய கயிறு. அல்லாஹ் நாசமாக்கினான். அபூ லஹப் நாசம், மனைவி நாசம். அல்லாஹ் இப்படி குடும்பமா எங்கட குடும்பங்கள் அல்லாஹ் ஆக்கிடக்கூடாது. உலகத்திலே நாசம் என்றா இனி சொர்க்கத்துக்காக போக போறாங்க நரகவாதியர். நரகவாதியர். இது ரெண்டாவது வகையான குடும்பம். மூணாவது வகையான குடும்பம் சகோதரர்களே, கணவன் நல்ல, மனைவி சரியில்லை. கணவன் நல்ல, கணவன் தொழுகையாளி, கணவன் இபாதத்தாளி, கணவன்ட்ட இஸ்லாம் இருக்குது, ஆனா மனைவிடத்துல என்ன இல்லை? இஸ்லாம் இல்லை. இந்த குடும்பம் என்ன நடக்கும்? இந்த குடும்பத்துல வார ஆக ஆபத்து என்னண்டா பிள்ளைய கெட்டு போய்த்திரும். பிள்ளைகள் கெட்டு போயிடும். கணவனும் நல்ல அடிக்கோடு இஸ்லாத்தோட, மனைவியும் இஸ்லாத்தோடு இருக்கும். இதுக்கு உதாரணம் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். யார குடும்பம்? நபிமார்களுடைய குடும்பம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். அதனாலதான் அந்த காலத்துல இஸ்லாம் வாரத்துக்கு முந்தான கல்யாணம் முடிச்சது. ஆனா நாங்க அப்படி செஞ்சிடக்கூடாது. ஒரு ஆண் கல்யாணம் முடிக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? தனக்குரிய மனைவியை தேர்ந்தெடுக்கணும். எப்படி தெரியுமா? சாலிஹான, மார்க்கமுள்ள, இபாதத்துள்ள பெண் எடுத்துருவோம் கையில. இல்ல எடுத்து திருத்துவோம். என்ன என்ன யோசனையா? எடுத்து திருத்த போறாராம். இஸ்லாத்துக்கு எடுத்து என்னையாவது பாப்பமே. மிச்சம் குறவு அப்படி நடந்தது. மிச்சம் குறவு அப்படின்னா நீங்க பெரிய மார்க்கத்துடைய டாப் லெவல்ல இருக்கணும் அவங்களை திருத்துறது. அது நடந்திருக்க அப்படி மிச்சம் சான்ஸ் இல்லை.
சான்ஸ். நீங்களும் இஸ்லாத்தோட்டு போய் தருவீங்க, நீங்கள் இஸ்லாத்தோட்டு போய் தருவீங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். நாங்க முஸ்லீம்கள் சகோதரர்களே, நாங்க தேர்ந்தெடுக்கிற மனைவி இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கும். டிக்டாக் மனைவி எல்லாம் நமக்கு தேவையில்லை, டிக்டாக் மனைவி தேவையில்லை, ஃபேஸ்புக் மனைவி தேவையில்லை, யூடியூப் மனைவி தேவையில்லை, முழு உலகத்துக்கும் டிசைன் காட்டுற மனைவி எங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம் வரணுமா இல்லையா வாழ்க்கையில்? அதெல்லாம் மனைவி அல்ல, அதெல்லாம் அது வேற என்னமோ. அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஈன், ஒரு பெண்ணை 4 விடயத்துக்கு தான் கல்யாணம் முடிக்கப்படும். முதலாவது லிமாலிஹா, சல்லிக்கு முடிப்பாங்க போய், நல்ல காசிக்கார குடும்பமா. இரண்டாவது வலி ஜமாலிஹா, அழகுக்கு முடிப்பாங்க போய், நல்ல பசந்தானவளா, அழகு ராணி ஒன்று முடிச்சிருக்கேன் நான். மூணாவது வலி ஹசபிஹா, குடும்பத்துக்கு முடிப்பாங்க போய், நல்ல ஃபேமிலி. வலி தீனிஹா, நாலாவது முடிப்பாங்க இந்த பெண்ணிடத்துல இஸ்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளையும் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபத்ஃபர் பிதாத்தி தீன், நீ தீனுடையவளை தேர்ந்தெடுத்துக்க. தீனோட அழகு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், குடும்பம் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா மெயின் பாயிண்ட் என்ன? தீன், இஸ்லாம், ஈமான். நீங்க சொல்றத சொல்லு கேட்டு நடக்கிறா, மாஷா அல்லாஹ். நீ அப்படி தேர்ந்தெடுக்க இல்ல, நபி அவங்க சொன்னாங்க என்ன? தரிபத் யதாக், நீ மண்ணா போய்த்தாய், வாழ்க்கை மண்ணா போயிட்டோண்ட. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அட்வைஸ் எங்களுக்கு, ஒரு குடும்பம் இப்படித்தான் அமையும். இப்ப நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு பொன் தேட போறோம். இப்பதான்ப்பா 10 வயசு, பிரச்சனை இல்லை. இப்பதான் 15 வயசு, பிரச்சனை இல்லை. பொண்ணை தேடி வச்சு கொள்ளும். எந்த குடும்பத்தில் தேடுறது எடுக்கிறது எல்லாம் திட்டம் போட்டிருக்கு. என்ன பொன் பிறந்து வாரதில்லை, ஒரு நாளும் ஒரு பொன் பிறந்து வாரது இல்லை. எந்த சூழல்ல வளர்றாள் என்பது மிக முக்கியம். கார்டன்ல வளர்ந்த ரோஜா பூவை எடுத்து முத்தமிடுவோம், அதே ரோஜா பூ வளருது பேரையில. ரோஜா பூ எங்க முளைச்சிருக்குது? டாய்லெட் ஓடுற இடத்துல ரோஜா பூன்னு முளைச்சிருக்குது. யாராவது முத்தமிடுவோமா? மோந்து பார்ப்போமா? ரோஜா பூதான், ஆனா முளைச்ச இடம் போல. கொட்டுக்கோல இருக்குதே, வல்லார கொட்டுக்கோலன்னா $8 கட்டு. விலை கூடாதான் நெஞ்சு. கொட்டுக்கோல நல்ல இடத்துல முளைச்சிருக்குது, கொண்டு போய் சுண்டுவோம். அதே கொட்டுக்கோல முளைச்சிருக்குது எங்க? டெனேஜ் கான்ல. கிட்ட போவோமா? போயிடக்கூடாது. அழகான புல்ல, ஆனா முளைச்ச இடம் போல. மம்பத்த சூ என்கிறது பேரையில முளைச்சிட்டு. கவனமா இருக்கணும் வாழ்க்கையில சகோதரர்களே, கவனமா இருக்கணும். எங்கட பிள்ளைக்கு ஒரு பொண்ணு எடுக்க போறோம், வெறும் முகத்து ரெண்டைக்கு முகத்தை தானே எப்படி மாத்தலாம்? ஆம்பளை பொம்பளை ஆகுறான், பொம்பளை ஆம்பளை ஆகுறான், கருப்பு வெள்ளை ஆகுது. அதெல்லாம் நோக்கம். தீன் இல்லண்டா முடிச்சு. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டாங்க. ஹஸ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபிமார்கள், ஆனா மனைவி அமையல. மனைவி அமையல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين. அல்லாஹ் உதாரணம் சொல்றான். 2 பெண்களை. யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. அடுத்து யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி.